கடகராசிக்கு ஒரு சிம்பிளான மழைநீர் பரிகாரம் இருக்குது. மழை பெய்யுது இல்லைங்களா? 7 நாளும் மழை பெய்யும். வாரத்தில் 7 நாள் மழை பெய்யும். அதில் திங்கக்கிழமை மழை தண்ணியை பிடிச்சி வச்சு பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அகத்திய முனிவரை மனசில் நினச்சிக்கணும். அகத்திய முனிவரை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த தண்ணி வந்து கங்கை நீர் அப்படின்னு நினச்சி நம்ம குளிக்கிறோம் இல்லையா? குளிக்கும்போது குளிக்கிற தண்ணியோட அதை ஆட் பண்ணிக்கணும். பூஜை ரூமில் ஒன் டே வச்சுட்டு குளிக்கிற நீரோட அதை ஆட் பண்ணி நான் கங்கா ஸ்நானம் பண்ணுறேன் அப்படின்னு அகத்திய முனிவரை வேண்டிக்கிட்டு என்னுடைய கர்மா எல்லாம் கழியணும், நான் வந்து செல்வம் பொருளாதாரத்தில் மேலே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்நானம் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்நானம் பண்ணும்போது சோப்பு, ஷாம்பு, எண்ணெய் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் நார்மலாக குளிக்கிறது எப்போ குளிச்சுக்கோங்க. கங்கா ஸ்நானம், அதாவது என்ன மனசில் நினைக்கணும்னா கங்கையில் ஸ்நானம் பண்ணுறோன்னு நினைக்கணும். மழை தண்ணிக்கு பெரிய பவர் இருக்குது. பொதுவாகவே மழை தண்ணி வீட்டில் இருக்கிறது நல்லது. இன்னொன்று, கடகராசிக்காரவங்க திங்கட்கிழமை மழை நீரில் துளசியவோ பனங்கற்கண்டு வெண்கற்கண்டு போட்டு பருகலாம், குடிக்கலாம். அதுவும் வந்து பணத்தை ஈர்க்கும். இன்னும் அதையும் தாண்டி இவங்க மெயினாக செய்ய வேண்டியது அரிசி தானம் பண்ணணும். கோயிலில் போய் குருக்கள் இருக்காங்க இல்லையா? ஏழை குருக்களுக்கு அரிசி தானம் பண்ணலாம். இல்லை அரிசி இல்லாதவங்க, முதியோர் இல்லம், குழந்தைகள் அனாதை இல்லத்துக்கு அரிசி தானம், காய்கறி தானம், சமைக்காத உணவு வாங்கி தானம் பண்ணணும். கோயிலுக்கு போகும்போது உள்ளே போகும்போதே தானம் பண்ணிட்டு தான் போயிட்டு அந்த தர்மம் பண்ண பலனோட போய் இறைவனை தரிசிக்கணும். இதெல்லாம் வந்து கடகத்துக்கு பணத்தை ஈர்க்கும். என்னைக்கு அவங்க வெளியே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ, ஏன்னா கடகம் வந்து கொஞ்சம் சிக்கனம் இருக்கும், நிறைய கஷ்டப்பட்டிருக்கும், சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டிருக்கும். ஸோ கொஞ்சம் சிக்கனம் பண்ணிப்பாங்க. என்னைக்கு பணத்தை வெளியே கொடுக்குறாங்களோ கொடுக்க கடவுளை அவங்களுக்கு கொடுத்துட்ருப்பார்.